போன பிரியா கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பிரியா போனாங்களா, பாரதிய பார்த்தாங்களா, எந்த விவரமும் தெரியல. இப்போ என்ன பண்றது? ஒருவேளை பிரியாக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? தம்பி இந்தாங்க இத குடிங்க. பாட்டி, உங்க போன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? பிரியாக்கு ஒரு போன் பண்ணணும். இத குடிச்சிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. தம்பி இந்தாங்க போனு. என்ன இது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? என்ன இது? பிரியாவோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்னவா இருக்கும்? பிரியாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்ன தம்பி ஆச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது பாட்டி. சார்ஜ் இல்லாம இருக்கும் தம்பி, இன்னொரு தடவை பண்ணி பாரு. நந்தினி, பாட்டி வாமா. எல்லாரும் புறப்படுறதுக்கு ரெடியா? ஆதி மித்ரா 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க பாட்டி. சரி சரி. இப்போ மித்ராவும் ஆதி ரெடி ஆயிட்டு இருப்பாங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. திலகா, மீனா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்கா. சரி சரி சரி, நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வா சுதாகர், நீ ரெடி ஆயிட்டியா? நான் எப்பவும் ரெடி பாட்டி. பவானியும் ஏகாம்பரமும் எங்க? அவங்கள நான் ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லையே. ரெடி ஆயிட்டாங்களா? பாட்டி அவங்க வீட்லயே இல்ல பாட்டி. வீட்ல? என்னப்பா சொல்ற? ஆமா பாட்டி, அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வேலையா யாரையோ பாக்குறதுக்காக வெளியே போயிருக்காங்க பாட்டி. ஓ அப்படியா? இல்ல, பொண்ணும் மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு, அதனாலதான் கேட்டேன். அவங்க வந்துருவாங்க பாட்டி. அப்படி வரலனாலும் அவங்கள நேரா மண்டபத்துக்கு வர சொல்லிடலாம். அதுவும் சரிதான். அப்புறம் முதல்ல நீ போய் உன் பொண்டாட்டிய சீக்கிரமா ரெடி ஆக சொல்லு. சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இன்னும் இந்த துறையால என்னென்ன பிரச்சனை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு மட்டும் இவ வேற யாருக்கிட்டயாவது பாரதிய பாக்கணும்னு சொல்லியிருந்தா மொத்தமா கதை முடிஞ்சிருக்கும். இந்த விஷயத்த உடனே பவானி கிட்ட சொல்லிடணும். சொல்லு மித்ரா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த துரை இன்னும் சாகல. மித்ரா, நீ என்ன சொல்ற? துரை என்ன உயிரோட இருக்கான்? ஷோ, ஆமா மேடம்.
பத்தி யார்கிட்டயும் எதுவும் பேசக்கூடாது. அவளை ஏதாவது ஒரு இடத்துல கட்டி போடு. 10 நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம். ஓகே. ஆனா எனக்கு ரொம்ப பயமாவும் டென்ஷனாவும் இருக்கு. சுதாகர், மித்ராவை எங்க காணோம்? மித்ரா இங்கதானே பாட்டி இருந்தா? பாட்டி, நான் இங்கதான் இருக்கேன். எல்லாரும் சாமி கும்பிட இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மித்ரா மட்டும் எங்க போயிட்டு வரா? முகம் ஃபுல்லா வேர்த்திருக்கு. சரியில்லையே, வேற எதுக்காகவும் டென்ஷனா இருக்கா போல இருக்கு. எதுக்கா இருக்கும்? நீ எங்க போயிருந்த? முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சாரி பாட்டி, ஒரு சின்ன வேலை. இங்க பாரு, ஒரு 2 நாளைக்கு உன் வேலையெல்லாம் தூக்கி தூரமா வச்சிரு. உனக்கு கல்யாணம், அத ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. சுதாகர், பாட்டி பவானி ஏகாம்பரம் இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்ல பாட்டி, நான் தான் ஏற்கனவே அவங்க ஏதோ வேலையா வெளியே கிளம்பி போயிருக்காங்கன்னு உங்ககிட்ட சொன்னல. ஆமா ஆமா இப்ப ஆமா. அப்படியே மண்டபத்துக்கு போய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க பாட்டி. அவங்க இப்ப வந்துருவாங்க பாட்டி. சரி சரி, அப்படியா? சரி, வரட்டும். மீனா பாட்டி, பூஜையை ஆரம்பிமா. சரி போ. பாட்டி ஆ? அதோ சம்மந்தி வந்துட்டாங்க. ஆஹா, வாங்க 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 வாங்க. வாமா பவானி. ஆ